பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 3வது அதிகாரம் 18-19 ஒரு ஜெபத்தை அங்கு ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் அப்படின்னா, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளவும், அறிவு கெட்டாத அன்பை உணர்ந்து கொள்ளவும், தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும், உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுக்கு அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ற 4 டைமென்ஷன் இருக்கு. அந்த அன்பை நம்மளுடைய அறிவினால் விளங்கிக் கொள்ள முடியல. நம்மளுடைய அறிவு கெட்டாத அன்பா. ஸோ அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, நம்மளுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த ஜெபத்திலேயே ஒரு வார்த்தை வருகிறது, சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படும். அப்போ தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது, நாம் அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் சகல பரிபூரணத்தினாலும், இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம் என்ற அந்த ஒரு உறுதிப்பாடு அங்கு கிடைக்கிறது. ஆகையால் தான் கொலேசியர்ல அவர் சொல்றாரு, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நாமும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்குது. அப்ப அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார் எல்லாவற்றிலும். அவருடைய தெய்வீக சுபாவங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, பரிசுத்தம், மீட்பு, நீதி, அழகு, ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாமும் அத்தகைய பரிபூரணத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். ஸோ இன்றைக்கு தேவை, உலகத்தில் ஜனங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை, ஒரு பரிபூரணத்தை எதிர்பார்த்து எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைவான பரிபூரணத்தை கொடுக்க வல்லவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஸோ அவருக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது, நிலைத்திருப்பது என்றால் என்ன, நம்முடைய ஆத்துமா நித்தமும் அவரை வாஞ்சிக்கும் பொழுது, எப்படி மான்கள் நீரோடை தேடி வாஞ்சித்து கதறுகிறது போல நம்மளுடைய ஆத்துமாவுக்கும் கூட ஆத்தும நேசராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து, அவரை வாஞ்சித்து, அவரை விரும்பி, அவர் மீது ஆசை கொண்டு, அவரை அறிந்து கொண்டு, அவருடைய அன்பை அறிந்து கொள்கிற அந்த வாஞ்சையில் நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாமும் அவரை போல பரிபூரணம் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும், எழும்பி பிரகாசிக்க முடியும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மில் அவருடைய மகிமை வெளிப்படும்படி அவர் வேற எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறார். ஸோ நம்முடைய மனதுல, நம்மளுடைய சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் தங்குற இந்த ஆலயத்திற்குள்ள இருக்கிற தேவனை நாம் இன்னும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வோம். நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூரணத்தை அனுபவிப்போம். இன்றைக்கு உலகத்துல மரண இருள் சூழ்ந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் ஜனங்கள் கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற இந்த நாட்கள் அவர்களுக்கு தேவையான இந்த சுவிசேஷம், கிறிஸ்து உங்களுக்குள்ளதான் மகிமையின் நம்பிக்கையாக வாசமா இருக்கிறார். நீர் கவலைப்படவோ பயப்படவோ கலங்கி தவிக்கவோ தேவையில்லை. இந்த உலகத்துல எந்த இருளும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற அந்த நல்ல சுவிசேஷத்தை, அந்த நல்ல செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தான். அப்ப இன்றைக்கு மனிதன் மரண பயத்தில் இருக்கும் மனிதனை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது, உன்னுடைய மரணத்தை அவர் தன்னுடைய மரணத்தினாலே அழித்து உன்னை ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஸோ மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஸோ இந்த உலகத்தின் இருள் உன்னை ஆளுகை செய்ய முடியாது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் இன்னும் பாவத்தை பற்றி பேசவும் அழிவுகளை பற்றி பேசவும் நாம் அழைக்கப்படவில்லை. ஸோ பாவம் என்பது, கிறிஸ்து எனக்காக மரித்ததினால் நான் சகல இருளிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்பதை அறிந்து கொள்ளாமல், அதை விசுவாசிக்காமல் இருப்பது தான் பாவம். ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை இழக்கும் போது தான் பாவங்கள் வருகிறது. ஸோ அவரை விசுவாசியாமல் இருப்பது தான் பாவம். அந்த பாவத்தின் மூலமாக தான் மற்ற பாவங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள், மற்ற எல்லா பாவங்களும் அந்த அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்காததுனால வர பாவத்தினால் வந்த விளைவுகள் தான் மற்ற பாவம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின்ன ஆண்டவர் சிலுவையில் முடிச்சிட்டார். ஆனால் அதோடைய விளைவுகளை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ குடிக்கிறது, அடிக்ஷன்ஸில் இருக்கிறது, திருடுறது, கொலை செய்கிறது, விபச்சாரம், இது என்னென்ன பாவம்லாம் இருக்கோ அதெல்லாம் அதனுடைய ரூட் காஸ் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்து முடித்த அந்த அன்பை, அந்த கிருபையை
அவர் பாவத்தை அதாவது மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஆதாமின் நிமித்தம் வந்த பாவத்தையும் அதன் நிமித்தம் அந்த மரணத்தையும் அவர் அங்கு முறியடித்து விட்டார். கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று என்ற அறிவு இல்லாததுனால தான் மற்ற பாவங்களுக்குள்ள மனிதன் கடந்து செல்கிறான். ஸோ பாவம் என்பது ஆதாமின் நிமித்தம் வந்த பாவம், அதன் நிமித்தம் தான் மரணம் வந்துச்சு. அது ரெண்டையும் அங்கே அப்பா க்ளோஸ் பண்ணிட்டாரு, அவனுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் மனிதன் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று ஒரு பரிபூரணம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இன்றைக்கு சபைக்கும் ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவைப்படுவது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஸோ நாமும் கூட ஒரு ஜெபத்தை இன்றைக்கு செய்வோம். அப்பா பிதாவே, தகப்பனே, நீர் சிலுவையில் உம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்து விட்டீரப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் உட்படுத்திட்டீங்க. ஸோ அதனால் இந்த உலகத்தில் எந்த இருளும் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஆதாமின் நிமித்தம் அந்த பாவத்தையும் அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த மரணத்தையும் நீர் சிலுவையில் முடித்து விட்டீர். ஸோ இந்த உலகத்தில் நாங்கள் விடுதலையுள்ள வாழ்க்கை வாழும்படி, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழும்படி சகலவற்றையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. எப்படிப்பட்ட அன்பு தகப்பனே! மனிதன் பாவம் செய்து உம்மை விட்டு வெகு தூரம் சென்ற பொழுது நாங்கள் திரும்பி உம்மிடத்துல வர முடியல, அந்த பாதாளத்திற்கு விழுந்து கிடந்தோம். ஆனால் அன்பின் தகப்பனே, நீர் மாம்சத்தில் இறங்கி வந்து பாதாளத்தில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி எங்களை உமது மார்போடு அணைத்து கொண்டீரே. எங்களையும் உம்மோடு உன்னதத்தில் அமர வைத்திருக்கிறீர். எத்தனை நல்ல தகப்பனாண்டவரே! இந்த ஜீவனை, இந்த ஜீவன் நிறைந்த அன்பை நாங்கள் பேசுகிறோம். இந்த உலகம் அந்த அன்பை அறியட்டும் அப்பா. உங்கள் அன்போட ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள, அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள தகப்பனே, சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்பட உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் பட்டணத்தின் மீது, ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள அப்பா உம்முடைய அன்பின் ஆழத்தை நாங்கள் பேசுகிறோம். அந்த ஜீவனை பேசுகிறோம். அந்த அன்பிலிருந்து புறப்பட்ட ஜீவனை, உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய அன்பையும் சிலுவையில் நீர் கொடுத்த கிரயத்தையும் அங்கு வெளிப்பட்ட கிருபையையும் மகிமையையும் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இருள் சூழ்ந்த நாட்களில் தகப்பனே, உம்முடைய ஜீவன் கடந்து வருவதாக, எல்லா மனிதனுடைய இருதயங்களிலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு ஆளுகை செய்வதாக, ஒரு வெளிச்சம் உண்டாவதாக அப்பா. நீர் எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிற, சம்பாதித்து வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே தான் எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதனால் எங்கள் சபைக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவே திறக்கப்பட்டு மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாய் மாறட்டும். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை எங்கள் கண்கள் காண, காதுகள் கேட்க, எங்கள் இருதயம் உணர உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய இருதயத்தில் ஆளுகை செய்வீராக. நாங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் முற்றிலுமாய் விடுதலை அடைந்து கர்த்தருடைய மகிமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய மகிமை வெளியரங்கமாக கூடிய நாட்களுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். We are chosen to live a heaven on earth life. Amen, amen.